இருக்கிற லைஃப் ஸ்டைலில் யாரும் ப்ராப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதில்ல, குட் ஸ்லீப் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இதெல்லாம் யங் ஏஜ் பீப்புளுக்கு இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், லேட் நைட் ஈட்டிங் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டாக்டர் ஜோசப் நம்ம கூட இருக்காரு. டாக்டர், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நான் பார்க்குற குட் குவாலிட்டின்னு சொல்லணும்னா, நிறைய ஜென்சி கிட்ஸ் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஜிம்மில் போய். தேங்க்யூ டாக்டர். அப்போது பேட் குவாலிட்டி? பேட் குவாலிட்டி புவர் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷனும் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேமிங் இதெல்லாம் இருக்கிறதுனால, அப்புறம் படிப்பு அதிலே இருக்கிறதுனால இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் குறைன்னு நினைக்கிறேன். இந்த லேட் நைட் ஈட்டிங் கல்ச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூங்குற நேரத்தில் எதுக்கு வெளியே போகிறோம்? 7லேருந்து 8 மணி நேரமாக தூங்கணும். அந்த நேரத்தில் போய் சாப்பிட்டா அது நல்லதே கிடையாது. லேட் நைட்டில் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர், அந்த லேட் நைட்டை சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறதுனால ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அசிடிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.